ஒரு டீமா சேர்ந்து படத்துக்கு ஒரு எடிட்டிங் மேட்சா நமக்கு கொடுத்த எடிட்டர் மதன் அவர்களே வாங்க, மேடைக்கு வாங்க ப்ளீஸ். வெல்கம். படத்துல ஆர்ட் டைரக்ஷன் மட்டும் இல்லாம வெல்கம். நன்றி. என்னோட க்ரூ மெம்பர்ஸ், இங்கே உட்காந்துருக்க பெரியவங்க எல்லாத்துக்கும் இந்த மேடை வந்து இந்த படம், இந்த மேடை வந்து ஒரு நடிகனா என்னோட கிரேட் ஆஃப் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு கனவு. அது எனக்கு நனவாக இருக்கிறதுக்கு தமிழ் சாருக்கு பெரிய நன்றி. இந்த படம் கிடைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் ஐலி, டைரக்டர் முத்துவுக்கும் என்னோட நன்றிகள். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு நடித்தவங்க தான் சொன்னாங்கல்ல, அது வந்து உண்மையிலேயே கஷ்டப்பட்டு தான் நடித்தேன். கஷ்டப்படுத்துனாரு, அதனால தான் நடித்தேன். அதாவது சில சமயம் தோணும், எதுக்கு திட்டிகிட்டு இருக்காரு, என்னடா வேணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான். ப்ரிவ்யூ பார்த்துட்டு ஓ இதுதான் வேணுமா அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு ஒரு ஆக்டர்கிட்ட எதையும் பெருசா அவனுக்கு தெரிகிற அளவுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கிராஃப்ட் மேல பயங்கர கமாண்டோட ஒர்க் பண்ண ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணது என்னோட, அதுவும் இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணது என்னோட ஐ எம் சோ ஃபார்ச்சுனேட், அவ்வளோதான். அப்புறம் என்னோட ஏடிஸ், முதல்ல அது சொல்லிடுறேன், நேக்கிட் ஷாட் வேற, அதனால எல்லாத்துக்கும் நன்றி. ஹாய். எல்லாத்தையும் திரும்ப பார்க்கறது வந்து எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அவ்வளோ சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஏன்னா அங்க எல்லாருமே ஸ்டார்ஸா இருந்தாங்க. நம்ம வந்து அப்படி பார்த்துக்கிட்டாங்க. தேங்க்யூ, லவ் யூ, லவ் யூ. அப்புறம் வந்து விக்கி சார் வந்து வந்த உடனே வந்து ஆடிஷன் வந்த அன்னைக்கு எனக்கு பயங்கர கன்ஃபியூஸ்டா இருந்தேன். நான் அன்னைக்கு வந்து என்ன அவ்வளோ இதா பார்த்துக்கிட்டு இந்த கேரக்டருக்கு நீங்க செம்மையா இருப்பீங்க அப்படின்னு சொல்றது, அது வந்து ரொம்ப கடைசியா நாங்க அந்த கிட்டத்தட்ட பேக்கப் வரைக்கும் அவர் வந்து எனக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருந்தாரு. தேங்க்யூ விக்கி சார். மற்றபடி எல்லாத்துக்கும் நன்றி. ஹரிஷ் கல்யாண் சார், பாலசரவணன் சார் ரொம்ப முக்கியமா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாரு. செம்ம ஹியூமனா இருந்தாரு. அவர் கொடுத்த ஸ்பேஸ் தான் அங்க வந்து நான் அவ்வளோ இதா பண்ண முடிஞ்சுது. அப்புறம் ஹரிஷ் சார் வந்து அப்படி ஒரு டீக்ரேடிங்கான ஸ்டேட்மெண்ட்டை இப்படி என்ன மாதிரியான ஒரு புதுசா ஒருத்தன் வந்து பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். அது வந்து ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் டு யூ சார். எல்லாத்துக்கும் நன்றி. தினேஷ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களோட விமன் ஆஃப் லப்பர் பந்துக்கு நன்றி. தேங்க்யூ. யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. சாரி சார், சும்மா விளையாட்டு. காந்தி சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா அண்ணன்களுக்கு வணக்கம், அக்காங்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ஸ்பெஷலான மூமெண்ட் இது. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் இருக்கிறதுக்கு. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு டைரக்டர் தமிழ் ப்ரோ அண்ட் எல்லா கோஸ்டார்ஸ்க்கும் நன்றி. பிரின்ஸ் பிக்சர்ஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும். அண்ட் ஒரே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் ஜானன் சொல்லுவேன். ஏன்னா இவர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இந்த படம் நடக்குதுன்னு சொன்னதே அவர் தான். அதனால தான் இவரும் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆனது தான் இது எல்லாமே. மற்றவங்களுக்கு எல்லாம் பர்சனலாக மெசேஜ் பண்ணி வாழ்த்து சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். சூப்பர் பிரதர். அன்போடு பேச நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ஆங்கர் கூட ரொம்ப ஃபாஸ்டா பேசிட்டு போறாரு. ESK எல்லாம் மைக்கு கொடுத்து 2 நிமிஷத்துல முடிச்சதா சரித்திரமே கிடையாது. என்னமா வில்லன் ஆனதும் பேட்டர்னை மாத்திட்டியா? ஸோ இந்த ஈவினிங் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங். ஏன்னா ஒரு அழகான படம், அது எப்படி ரீச் ஆயிருக்குமோ அந்த மாதிரி ரீச் ஆயிருக்கு. ஸோ அதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லக்ஷ்மண் சார் பேசும்போது சொன்னாரு 2-3 ஜானர்ஸ் கொண்டு வர்றது ரொம்ப யோசிச்சு அது கரெக்டா மர்ஜ் பண்ண வேண்டியிருந்ததுன்னு. அஃப்கோர்ஸ் ஃபேமிலி இருக்கு, ட்ராமா இருக்கு, அண்ட் சோஷியல் இஷ்யூஸ் பத்தி இந்த படத்துல வருது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஸ்போர்ட்ஸ், கிரிக்கெட் அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஃபேவரட். அதையும் ஒரு ஜானரா வச்சிருக்காங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் படத்தோடைய தீம் அப்படின்னு கேட்டா அது லவ் அண்ட் ரொமான்ஸ் தான். பிகாஸ் அந்த பியூட்டிஃபுல்லா இந்த லவ் அண்ட் ரொமான்ஸ் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு தமிழ். ஹீரோ ஹீரோயினுக்குள்ள இருக்கிற அந்த லவ் அண்ட் ரொமான்ஸ். ஜென்ரலா பார்த்தா ஹீரோ ஹீரோயின் மட்டும் தான் ரொமான்ஸ் இருக்கும் படத்துல. ஆனா இங்க வந்து ஹீரோயினுடைய அம்மா அப்பா அவங்களுக்கும் பயங்கரமான ரொமான்ஸ். அண்ட் இட்ஸ் சோ கியூட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங். ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் அப்படின்றது ரொம்ப சில படங்கள்ல தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம்.
ஏன்னா சின்ன பசங்க எல்லாம் படம் பார்க்கும்போது அந்த ரொமான்ஸோட கனெக்ட் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் எங்க போய் கனெக்ட் பண்றது? இந்த படம் பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்வா இருந்ததா. சோ பியூட்டிஃபுல், ஒரு மிடில் ஏஜ் ரொமான்ஸ் இவ்வளவு அழகா காட்டியிருக்கீங்க அப்படின்ட்டு. தேங்க்ஸ் ஃபார் தட் தமிழ். அண்ட் ரொமான்ஸ் நாட் ஓன்லி இன் ரிலேஷன்ஷிப்ஸ், இதுல வந்து அந்த ஸ்போர்ட் அப்படின்றதுலயும் அவங்களுடைய லவ் அண்ட் ரொமான்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சது. ஒரு 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 ஸ்போர்ட்டை வந்து அந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய நிறைய பேர், அதுல குறிப்பா 2 பேர், நம்ம ஹீரோ அண்ட் தினேஷ் சார், அவங்களுடைய ஸ்டோரியா தான் இது நான் பார்த்தேன். இட்ஸ் சோ பியூட்டிஃபுல். நீங்க ஒரு ஸ்போர்ட்டை அந்த அளவுக்கு நேசிக்கும் போது அதுல ஒரு ஒரு காதல், ஒரு ரொமான்ஸ்ல நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள், அன்பு, ஒரு வேலிடேஷன், ஒரு அங்கீகாரம், இது எல்லாமே இந்த ஸ்போர்ட் மூலமாவும் இந்த கேரக்டர்ஸ்க்கு கிடைச்சது. அதனாலதான் அந்த மாற்றங்களும் ஏற்பட்டுச்சு அப்படின்னு எனக்கு ரெசனேட் ஆச்சு. அந்த படம் பார்க்கும்போது அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இட் வாஸ் அ ஃபுல் ஃபிளெஜ்ட் லவ் அண்ட் ரொமான்ஸ் ஃபில்ம் பிட்வீன் பீப்புள், மக்களுக்கு மத்தியிலையும் அண்ட் ஸ்போர்ட்ஸ்க்கு மத்தியிலையும். அப்படிதான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் படத்துலயே செஞ்சுரி அடிச்சிட்டீங்க, செம்ம இது நிஜமாவே. அண்ட் மாடேரக்டர் சொன்ன மாதிரி தமிழ் வந்து எப்படி ஸ்கிரிப்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டாரா, அதுல வந்து ஒரு வார்த்தை கூட நம்மளை மாத்த விட மாட்டாரு. இதுதான். அண்ட் மதன் சொன்ன மாதிரி ரியாக்ஷனும் இருக்காது. நம்ம சொல்லிட்டே இருப்போம், இது போட்டுக்கலாமா தமிழ், இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, எல்லாத்துக்கும் அப்படியே பார்த்துட்டே இருப்பாரு. அப்புறம் அதுல இருக்கிறது ஒரு தடவை பண்ணுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு கடைசியில படத்துல அதான் வரும். ஆனா படம் பார்க்கும் போது எனக்கும் ஃபீல் ஆச்சு, ஓ இந்த இடத்துல இது மட்டும்தான் தேவை, இதுதான் கரெக்டா இருக்கு, இதுக்கு மேல ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்ல ஒரு வார்த்தையோ வந்து இந்த மூடை வந்து கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஃபீல் பண்ணேன். ஸோ எங்களெல்லாம் அடக்கி வச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த டிஎஸ்கே பாலசரவணனெல்லாம் எப்படி அடக்கிட்டீங்கன்னு தெரியல எனக்கு. ரொம்ப கஷ்டமான நபர்கள் தான் அவங்க. அண்ட் எடிட்டிங் நிறைய வந்து சீன்ஸ்ல அவருக்கு ஈஸியா தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எடிட்டிங் அந்த ஸ்போர்ட்ஸ் பார்ட்ல தான் நிறைய இருந்திருக்கும். ஏன்னா டைரக்டரே எடிட் பண்ணி தான் ஷூட்டே பண்ணாரு, அப்படிதான் எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. பட் இட் வாஸ் அ வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த மாதிரி ஒரு அழகான திரைப்படம், லவ் அண்ட் ரொமான்ஸ் வந்து சொல்லக்கூடிய ஒரு திரைப்படம், ஸ்போர்ட்ஸோட கலந்து சொல்லக்கூடிய திரைப்படம். அண்ட் கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை தமிழ். எனக்கு ஃபுல் கதைலாம் நீங்க சொல்ல, அம்மா கேரக்டர் தானே எங்களுக்கு எதுக்கு ஃபுல் கதை அப்படின்னு சொல்லவே இந்த தமிழ்ல. படம் பார்க்கும்போது ரொம்ப நிகழ்வா இருந்தது. அந்த ஃபினிஷிங் ஆஃப் த ஃபிலிம் ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் இருந்தது. அண்ட் மியூசிக் ஷான் பின்னிட்டாரு. ஸோ இது இட்ஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெய்னிங் ஃபிலிம், இட்ஸ் காட் எல்லாமே இருக்கு. நீங்க என்ன எதிர்பார்த்து போவீங்களோ அது எல்லாமே இந்த படத்துல உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பிரசன்ட் மீடியா ரொம்ப நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. யூ லவ் த ஃபிலிம், அதே மாதிரி நல்லா தெரியுது உங்களுடைய ஃபீட்பேக்ல இருந்து. தேங்க்ஸ் சோ மச் ஃபார் தட். தேங்க்ஸ் பிரின்ஸ் பிக்சர்ஸ் கம்பெனி ஆர்டிஸ்டா இருந்துட்டு இருக்கு, எல்லா படங்களையும் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு நன்றி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹரிஷ், என்னுடைய மகன் பின்னி இருக்காரு இந்த படத்துல. அண்ட் டு கிவ் தட் மச் ஸ்பேஸ், மற்ற ஆர்டிஸ்ட்க்கும் அந்த அளவுக்கு நீங்க ஸ்பேஸ் கொடுத்துருக்கீங்க, தட் இஸ் ரியலி கமெண்டபிள். யா தேங்க்ஸ் ஸோ மச். இது நிறைய அம்மாக்கள் வந்து ரெசனேட் பண்றாங்க. அந்த அந்த பிபி எகிற சீன் எல்லாம் வந்து நிறைய அம்மாக்கள் வந்து ஃபீல் பண்றாங்க, ஐயோ எனக்கும் இப்படியே தான் இருக்கு என் பையனை நினைக்கும் போது அப்படின்ட்டு. அண்ட் ஆமா, ஏன் பைத்தியம் அது உங்க அண்ணன் இல்லடா, உங்க மாமனாரு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப இமோஷனலான ஒரு மொமெண்ட் தான் எனக்கு இது. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது வந்து நான் 16 இயர்ஸ்ல பண்ணது. ஜோன் சார் தான் அதுக்கு தான் பிஆரோ இருந்தேன். அந்த டைம்ல ரொம்ப ட்ரீமோட வந்தேன் சென்னைக்கு. பட் எதுவும் நடக்கல. நானும் அம்மாவும் சேர்ந்து பேக் எல்லாம் பேக் பண்ணி மறுபடியும் ட்ரெயின்ல ஏறி ரொம்ப டிப்ரெஷனா தமிழ்நாடு விட்டு கேரளா போயிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ என்னோட 30s இவ்வளோ ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் எகெயின் தமிழ்நாட்டுல வந்து ஒரு நல்ல படம், இவ்வளோ நல்ல ஒரு மூவில ஒரு கம்பேக் எனக்கு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எகெயின் ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அந்த டைம்ல ப்ரெஸ்ல இருந்து நிறைய பேர் இப்போ இருக்காங்க. சார் உங்களெல்லாம் மறுபடியும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அண்ட் மறுபடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எப்படிதான், ஏன்னா லக்ஷ்மண் சாருக்கும் வெங்கடேஷ் சாருக்கும் இல்லை தமிழ் சாருக்கும் யாருக்கும் எனக்கு பர்சனலா தெரியாது. ஸோ அவங்க எப்படி என்ன நம்பி இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு இப்போவும் தெரியல. ஸோ தேங்க்யூ ஸோ மச் லக்ஷ்மண் சார், வெங்கடேஷ் சார் அண்ட் தமிழ் சார். இவ்வளோ ஒரு நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் ஒரு பிகினரா எனக்கு கொடுத்ததுக்கு பெரிய பெரிய நன்றி. அண்ட் இப்போதான் எகெயின் அந்த ட்ரீம், அந்த 16 இயர்ஸ்ல உடஞ்சு போன ட்ரீம் வந்து மறுபடியும் இப்படி வந்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய தமிழ் மூவி பண்ணணும். இங்கதான் அன்னைக்கு இங்கெல்லாம் வீடெல்லாம் கட்டணும்னு நினைச்சுதான் வந்தேன். பட் இனிமே
இங்க செட்டில் ஆகணும் அந்த ஆசையெல்லாம் இப்போ மறுபடியும் ஒரு ட்ரீமாவே நான் ஒரு சின்ன எகெயின் அந்த 16 இயர்ஸ்க்கு போயிட்டேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ப்ரெஸ் பீப்புள்ஸ் அந்த ப்ரெஸ் ஷோ முடிச்சு நாங்க வெளியில நானும் சஞ்சனா எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப டென்ஷனா இருந்தது நீங்க என்னதான் சொல்ல போறாங்கன்னு. பட் ரொம்ப நல்ல ரிவ்யூஸ் கொடுத்த அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அந்த கான்ஃபிடன்ஸ் அப்படியே இருக்கு, அந்த ஹாப்பினஸ் அப்படியே இருக்கு. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும். எங்க படம் இவ்வளவு பெரிய சக்சஸ் ஆகிறதுக்கு நீங்க தான் ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னோட எல்லா கோஸ்டார்ஸுக்கும் ரொம்ப நன்றி. எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க டயலாக்ஸ் விஷயத்துல இருக்கட்டும். ஏடிஸ் ஸ்பெஷலி மம்மிதா தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அந்த தமிழ் அந்த ஸ்லாங் அதுக்கெல்லாம் வர்றதுக்கு. அண்ட் தமிழ் சார் நீங்க ஸ்பாட்ல ஒரு வார்த்தை கூட அந்த யசோதா கேரக்டரா நான் நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லவே இல்லை. இப்பயாவது சொல்லுங்க நான் நல்லா பண்ணிருக்கேன். ஏன்னா எல்லாரும் சொன்னதை விட அவங்க அந்த வேர்ட் சொல்றதுக்காக நான் இவ்வளோ டேஸ் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அவங்க இன்னும் சொல்லலை. பட் இன்னைக்காவது சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்ல மாட்டேன்னு எல்லாரும் சொன்னாங்க. பட் ஆமா ரொம்ப ஒரு என்ன இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டிரெக்டர் தான் அவங்க. ஏன்னா அவங்க மைண்ட்ல என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா ரொம்ப கிளாரிட்டியா என்ன வேணும் அதை அந்த ஆர்டிஸ்ட்ல இருந்து வாங்குறதுக்கு அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார். ஸோ நாங்க எல்லாரும் என்ன நல்லா நடிச்சிருக்குன்னு அதுக்கு ஒரு மெயின் ரீசன் வந்து தமிழ் சார் தான். ஸோ ரொம்ப நன்றி. அண்ட் தினேஷ் சார் என்னோட கெத்து இங்க வரல. பட் அவங்களுக்கும் பெரிய தேங்க்ஸ். ஏன்னா அன்னைக்கு நான் குக்கு மூவில அவங்க கூட நடிக்க வேண்டியது இருந்தது. பட் என்னமோ அகெயின் மை பேட் லக் அந்த மூவில நான் வரல. இத்தனை வருஷங்களுக்கு கழிச்சு நான் அவங்க பேரா நடிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் சஞ்சனா மை ஸ்வீட் டாட்டர் அவங்களும் இன்னைக்கு நான் ரொம்ப மிஸ் பண்றேன். ஸோ என்டையர் இந்த காஸ்ட் அண்ட் க்ரூக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அகெயின் எனக்கு ஒரு நியூ லைஃப் கொடுத்ததுக்கு. ஸோ மீண்டும் வேற மூவிஸ்ல நம்ம சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி சீக்கிரம் தமிழில் நிறைய படங்கள் பண்ணி இங்கே ஒரு வீடு வாங்குவீங்க அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள். ஸோ ஒரு கிரியேட்டருக்கு டெபியூ ஃபிலிம்ன்றது